நேசரே சுவை போல் நேசர் யாருண்டு? அறிவு பாசம் மிகுந்தவர் ஆரில் எவருமில்லை. அறிவு பாசம் ஆரில் எவருமில்லை. எத்தனை நன்மை, எத்தனை கிருபை, எத்தனை ஈவுகள், இத்தனை ஆண்டுகள் நித்தமும் என்னில் பொழிய செய்தி. நன்றி செலுத்தி உணர்வோடு எத்தனை நன்மை, எத்தனை கிருபை, எத்தனை ஈவுகள், நித்தமும் என்னை பொழிய செய்தீரே. உம்மையல்லால் யாருண்டு? ஆதாரமே நீரே. உம்மையல்லால் யாருண்டு? ஆதாரமே நீரே. மண்ணின் வாழ்வில் அடைக்கலமேது மன்னவனே உந்தயவே. மண்ணின் வாழ்வில் அடைக்கலமேது மன்னவனே உந்தயவே. நேசரே சுவை போல் நேசர் யாருண்டு? அறிவு பாசம் பாரில் எவருமில்லை. அறிவு பாசம் மிகுந்தவர் பாரில் எவருமில்லை. நேசரே சுவை போல் நேசர் யாருண்டு? அறிவு பாசம் மிகுந்தவர் பாரில் எவருமில்லை. அறிவு பாசம் மிகுந்தவர் ஆமென் எவருமில்லை. என் குறைவு நிறைவு பலவீனத்தை அறிந்த தேவனே. சூழ்நிலைக்கேற்ப உதவி செய்து தப்பிக்க வைத்தீரே. என் குறைவு நிறைவு பலவீனத்தை அறிந்த தேவனே. சூழ்நிலைக்கேற்ப உதவி செய்து தப்பிக்க வைத்தீரே. இதயத்தின் பாரத்தை அறிந்தவர், வேதனைகளை புரிந்தவர். இதயத்தின் பாரத்தை அவை வேதனைகளை புரிந்தவர். நல்ல நண்பனாகவே நல்வழியை காட்டுகிறீர். நல்ல நண்பனாகவே நல்வழியை காட்டுகிறீர். என் நேசரே சுவை போல் ஆமென் நேசர் யாருண்டு? அறிவு பாசம் மிகுந்தவர் பாரில் எவருமில்லை. அறிவு பாசம் மிகுந்தவர் பாரில் எவருமில்லை. என் நேசரே சுவை போல் நேசர் யாருண்டு? நீர் பரிவு
பாசம் மிகுந்தவர் உமை போருமில்லை. பரிவு பாசம் மிகுந்தவர் பாரில் எவருமில்லை. ஹல்லேலூயா. கரம் பிடித்து மார்பில் அணைத்தி தோளில் சுமந்தீரே. நீதியாக பரிசுத்தமாய் வீணை நிறுத்தினீரே. கரம் பிடித்து மார்பில் அணைத்தி தோளில் சுமந்தீரே. நீதியாக பரிசுத்தமாய் வீணை நிறுத்தினீரே. ஹல்லேலூயா. காணக பாதையில் நிழல் நீரே. பாரிருளில் தீபம் நீ. காணக பாதையில் நிழல் நீரே. பாரிருளில் தீபம் நீ. கண்மலை வெடிப்பு மறைத்து வைத்து கிருபையாக காத்தீரே. கண்மலை இயேசுவா எங்களை மறைக்காமை கிருபையாக காத்தீரே. என்னை சரி சுவை போர் பேசர் யாருண்டு. பரிவு பாசம் மிகுந்தவர் பாரில் எவருமில்லை. பரிவு பாசம் மிகுந்தவர் பாரில் எவருமில்லை. நன்றி செலுத்தி ஆமென். என்னை சரி சுவை போர் பேசர் யாருண்டு. பரிவு பாசம் மிகுந்தவர் பாரில் உம்மை போல நடத்தி கிருபை காண்பித்து பாதுகாத்து வருகிறது. ஆமென் ஆமென். பாரில் எவருமில்லை. அக்கினி ஜுவாலையாய் இயேசுவின் அருள் எரியும் நேசத்தை ஆற்றின் வெள்ளம் அலையாய் மோதி அணைக்க இந்த உலகத்தினுடைய எந்த கவர்ச்சிகளும் அணைக்க முடியாது. அக்கினி ஜுவாலை இயேசுவின் அன்பு எரியும் நேசத்தை ஆற்றின் வெள்ளம் அலையாய் மோதி அணைக்க முடியுமோ? மரணத்தை விடவும் வலியது மரணத்தை ருசித்த மன்னனே. மரணத்தை விடவும் வலியது மரணத்தை ருசித்த மன்னனே. மரணத்தை ஜெயித்து எழுந்தவர் இம்மையில் மறுமையில் வாழ்பவர். மரணத்தை ஜெயித்து எழுந்தவர் இம்மையில் மறுமையில் வாழ்பவர். நேசரேசுவை போல் நேசர் யாருண்டு. அறிவு பாசம் மிகுந்தவர் பாரில் எவருமில்லை. அறிவு பாசம் மிகுந்தவர் பாரில் எவருமில்லை. என்னை சரே சுவை போல் பேசர் யாருண்டு. ஹல்லேலூயா. அறிவு எங்களை வாழ வைக்கிற அன்பு, நித்திய ஜீவன் வரைக்கும் சேர்க்க நினைக்கிற அன்பு. ஹல்லேலூயா. அறிவு ஆமென்.
எவருமில்லை. உயிரில் கலந்து ஆன்மாவில் இணைந்து உடல் உயிரானீரே. திராட்சை ரசத்திலும் தேனிலும் நேசம் இந்த உலகத்தில் எல்லாவற்றை விட உடைய அன்பு. ஆமென். உயிரில் கலந்து ஆன்மாவில் இணைந்து உடல் உயிரானீரே. திராட்சை ரசத்திலும் தேனிலும் நேசம் மதுரமே. ஆசைகள் மீறிகம் பெருகுதே ஆண்டவர் சாயல் அடையவே. ஆன்மாவில் ஆசைகள் அதிகம் சாயலாய் மாஞ்சோ ஆயத்தமாக இருந்திடுவே. ஆண்டவர் அழைப்பை பெற்றிடவே ஆயத்தமாக இருந்திடுவே. ஆண்டவர் அழைப்பை பெற்றிடவே. நேசரே சுவை போல் நேசர் யாருண்டு. அறிவு பாசம் மிகுந்தவர் பாரு உமக்கீடா இவை போல். அறிவு பாசம் ஓ நேசரே சுவை போல் நேசர் யாருண்டு. அறிவு பாசம் ஆமென் பாரில் எவருமில்லை. அறிவு எத்தனை அன்பு, எத்தனை நன்மை, எவ்வளவு கிருபை அதில் நைத்து. ஹல்லேலூயா. எத்தனை நன்மை, எத்தனை கிருபை, எத்தனை நித்தமும் ஆண்டுகள் நித்தமும் என்னில் பொழிய செய்தீரே. எத்தனை நன்மை, எத்தனை கிருபை, எத்தனை இத்தனை ஆண்டுகள் நித்தமும் என்னில் பொழிய செய்தீரே. உம்மையல்லோ ஆமென் ஆதாரமே. உம்மையல்லோ ஆமாண்டவரே ஆதாரமே. அடைக்கலமேது அன்னவனே உந்தயவே. மண்ணின் வாழ் இந்த பூமியின் வாழ்க்கையில நீரே அடைக்கலம் உந்தயவே. சரே சுவை போல் ஆமென் ஆமென் ஆமென். அறிவு பாசம் மிகுந்தவர் பாரில் எவருமில்லை. பாரிவு மிகுந்த கிருபையினால் அழைத்து வந்தவரே எவருமில்லை. நேசரே சுவை போல் நேசர் யாருண்டு. ஆமென் ஆமென். பாரில் எவருமில்லை. அறிவு பாசம் ஆமென் ஆமென். பாரு பிரைஸ் தி லார்ட். என் குறைவு நிறைவு பலவீனத்தை அறிந்த தேவனே. சூழ்நிலைக்கேற்ப உதவி செய்
இதயத்தின் வாரத்தை அறிந்தவர், வேதனைகளை புரிந்தவர், இதயத்தின் வாரத்தை அறிந்தவர், வேதனைகளை புரிந்தவர், நல்ல நண்பனாகவே நல்வழியை காட்டுகிறீர், நல்ல நண்பனாகவே நல்வழியை காட்டுகிறீர். என் நேசரே சுவை போல் பேசர் யாருண்டு, அறிவு பாசம் மிகுந்தவர் பாரில் எவருமில்லை. ஹல்லேலூயா. அறிவு பாசம் பாரில் எவருமில்லை, பரிவு பாசம். ஆமென். ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்கு பாத்திரமாய் நான் உம்மோடு வாழ ஆயத்தப்படுவேன். ஆமென். உயிரில் கலந்து ஆன்மாவில் நிறைந்து உடல் உயிரானீரே, திராட்சை ரசத்திலும் தேனிலும் நேசம் மதுரமே. ஹல்லேலூயா. உயிரில் கலந்து ஆன்மாவில் நிறைந்து உடல் உயிரானீரே, திராட்சை ரசத்திலும் ஆமென் ஆமென் நேசம் மதுரமே. ஆசைகள் அதிகம் பெருகுதே, ஆண்டவர் சாயல் அடையவே. ஆமென். ஆசைகள் ஆமென் ஆண்டவர் சாயல் ஆயத்தமாக இருந்திடுவே, ஆண்டவர் அழைப்பை எப்போ வந்தால் அழைத்தாலும் ஆமென் ஆயத்தமாக. ஆமென். ஆண்டவர் அழைப்பை பெற்றிட என் நேசரே சுவை போல் பேசர் யாருண்டு, பரிவு பாசம் மிகுந்தவர் பாரில் எவருமில்லை, பரிவு பாசம் மிகுந்தவர் பாரில் எவருமில்லை. நேசரே சுவை போல் பேசர் யாருண்டு. ஹல்லேலூயா. பரிவு பாசம் மிகுந்தவர். ஆமென். ஹல்லேலூயா. பரிவு ஓ பிரைஸ் தி லார்ட். உலக வேஷங்கள் ஆமென் எல்லாவற்றையும் களைந்து ஆமென் பரிவு பாசம் மிகுந்தவர் பாரில் எவருமில்லை, பரிவு பாசம் மிகுந்தவர் பாரில் எவருமில்லை. என் நேசரே சுவை போல் பேசர் யாருண்டு, பரிவு பாசம் எவருமில்லை, பரிவு பாசம். பிரைஸ் தி லார்ட். நன்றி அப்பா. எவருமில்லை. ஹல்லேலூயா. அந்த அன்பை நினைத்து பார்க்கிறது ஆராதனை ஜெப நேரம். ஹல்லேலூயா. அந்த அன்பை நன்றியை நினைக்கிற இதயம்தான் உண்மையான கர்த்தர் விரும்புகிற இதயம். கர்த்தர் நம்மை நடத்தின எல்லா வழிகளுக்காக நன்றி செலுத்தி கர்த்தர் எல்லாரும் துதிப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரத்தோடு துதிப்போம் எல்லாரும். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Hallelujah. தகப்பனே
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. எவ்வளவு கிருபை, எவ்வளவு அன்பு, எவ்வளவு தயவு, அதற்கெல்லாம் நினைத்து கர்த்தரை துதிப்போம். Hallelujah. Praise முழு உள்ளத்தோடு தேவனை துதிப்போம். Hallelujah. Oh, praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆதாரம் கர்த்தர் தான். ஹல்லேலூயா. நம்முடைய அடித்தளம், நம்மை தாங்கி கொண்டிருக்கிறதே அவர்தான். ஹல்லேலூயா. நம்மளுக்கு உதவி செய்து நம்மளை சப்போர்ட் பண்ணுறது கர்த்தர் தான். ஹல்லேலூயா. ஓ, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்ட நோக்கி எல்லாரும் உம்மையெல்லாம் யாருண்டு ஆதாரமே. ஆமே. உம்மையெல்லாம் ஆதாரமே நீரே. மண்ணின் வாழ்வில் அடைக்கலமேது மன்னவனே உம் தயவே. மண்ணின் வாழ்வில் அடைக்கலமேது மன்னவனே. ஆமென். ஆண்டவர் நோக்கி நேசரே சுவைப்போ நேசரியா உண்டு அறிவு பாசம். அவருடைய சமூகம் எவ்வளோ நம்மளை தேற்றி பலப்படுத்தி தைரியப்படுத்தி நடத்துகிறதே அவர்தான். அறிவு பாசம் கவலைகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் மறைய செய்யும். ஆமென். நேசரே சுவைப்போ நேசர். அவரை நாம் காணாவிட்டாலும் ஆவியாய் நம்மோடு இருக்கிறார். ஆமென். நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார், நமக்கு ஆதரவா இருக்கிறார். எவரும் இல்லை பரிவு பாசம். ஆமென் ஆமென். எவரும் இல்லை. ஹல்லேலூயா. தேங்க்யூ. இவ்வளவு அன்பு, அரவணைப்பு, கிருபை எல்லாமே நாம் நித்திய ராஜ்யத்தில் தேவனோடு கூட வாழணும். இந்த பூமியில் பரிசுத்த வாழ்க்கை வாழணும். கர்த்தருக்கு சாட்சியாக மாறணும். ஆண்டோட நாமத்திற்கு எந்த விதமான கலங்கமில்லாத ஒரு வாழ்க்கையை ஹல்லேலூயா நம்மை காண்கிறவர்கள் அவரை காணத்தக்கதாக பரிசுத்தவான்களாய் பரிசுத்த வாழ்க்கைகளாய் நாம் வாழ கர்த்தர் வாஞ்சிக்கிறார். பிரைஸ். நம்முடைய இதயத்திலிருந்து கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் நாம் வாழ கர்த்தர் மேலே இரக்கமாக இருக்கிறார். அதற்காக நம்மளை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை உடைய கரத்தில் தாழ்த்துகிறேன். என் ஆன்மாவுக்குள்ளாகவும் உலக ஆசை வேண்டாம், உலக மோகங்கள் வேண்டாம், கவர்ச்சிகள் வேண்டாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நான் உம்மோடு கூட வாழ ஆசைப்படுகிறேன். உமக்கு பிரியமாய் ஜீவிக்க ஆசைப்படுகிறேன். இந்த கொஞ்ச கால உலகத்தில் ஞானமான வாழ்க்கை வாழ நான் ஆசைப்படுகிறேன். எத்தனை பேர் சொல்றீங்களோ கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நிறைய விஷயம் மனதை மயக்கி கொண்டிருக்கும். அதெல்லாமே நிரந்தரமானதல்ல. அருவருப்புகள் நம்மளை நரகத்தில் கொண்டு போக சாத்தான் விரித்து இருக்கிற வலைகள். அதில் நம்ம எல்லாரும் சொல்லுவோமா, ஆசைகள் அதிகம் பெருகுதே,
ஆண்டவர் சாயல். ஆமென். ஆசைகள் அதிகம். ஆமென். ஆண்டவர் சாயல் ஆயத்தமாக இருந்திடுவே. ஆண்டவர் அழைப்பை பெற்றிடவே. தெளிந்த புத்தியோடு நாங்கள் இருப்போம். ஒரு நல்ல முடிவோடு, வைராக்கியத்தோடு. ஆமென். எதை செய்தாலும் என்ன பண்ணாலும் இந்த பூமியில நம்ம தொழில் செய்யலாம், குடும்பத்தில் இருக்கலாம், எல்லா பொறுப்பு இருக்கலாம். ஆனால் இன்னொரு புறத்தில் மிக முக்கியமாய் கர்த்தருக்குள்ள ஆயத்தமாகி கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் அதற்காக கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆயத்தம் அடுத்தும்படியா நம்மளை விளந்தரும்படியா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Stotram, 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 stotram. Praise the Lord. Hallelujah. Thank you, Father. இந்த பூமியில நாம் நிலையாக இருப்பதில்லை. இந்த பூமியில கொஞ்ச நாள் வாழுகிறோம். பரிசுத்தப்பட்டு ஜெயம் பெற்று தேவனோடு கூட நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்றால் 1000 வருட ஆண்டுகள் இந்த பூமியை தேவனோடு கூட ஆழப்போகிறோம். அதுவும் 1000 வருடங்கள் பிறகு இந்த பூமியில் அல்ல, நாம் தேவனோடு நித்தியமாய் வாழப்போகிறோம். ஹல்லேலூயா. எனவே பூமி நமக்கு நிலையானதல்ல. இந்த பூமியில் வாழ்ந்தாலும் நம்முடைய சிந்தனை, ஏக்கம், நோக்கங்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கியே இருக்க வேண்டும். அதற்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. இந்த பூமியில் வாழுகிற காலமெல்லாம் கர்த்தரை சார்ந்து கொள்றவங்களுக்கு கர்த்தர் அதிசயமாய், அற்புதமாய் வழி நடத்தி கொண்டே இருப்பார். தேவைகளை சந்திப்பார், உயர்த்துவார், பரிசுத்தமாக்குவார், பலன் தருவார். ஹல்லேலூயா. ஏழை நான், பரதேசியானவன் இந்த பூவிலே, தேவனே என் ஆதாரமே. ஏழை நான், பரதேசியானவன் இந்த பூவிலே, தேவனே சொந்தம் ஒன்றும் இல்லை இந்த வான்புவியிலே, கிறிஸ்துவே சொந்தமானாரே. சொந்தம் ஒன்றும் இல்லை இந்த சொந்தமானாரே. ஏழை நான், அவர் கைவிட்டார். நம்ம நிலைமை அதுதான். அவர் தான் நம்மளை தாங்கி கொண்டிருக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த நன்றியோடு ஏழை நான், பரதேசியானவன் இந்த பூவிலே, தேவனே என் ஆதாரமே. ஆனந்த தேவனின் எல்லையற்ற அப்படி ஞானத்தினால பூமியை சுழல வைத்தாரே. ஆனந்த தேவனின் ஞானத்தாலே அந்தரத்தில் பூமியை, ஆச்சரியமான சிருஷ்டி கர்த்தரே. அடி என் வாழ்க்கைக்கும் ஆதாரம் தாங்குகிறவர் கர்த்தரே. ஆச்சரியமான சிருஷ்டி கர்த்தரே, அடிமையே. ஹல்லேலூயா. என் ஆசையாஸ்தி செல்வமெல்லாம் இயேசுவை தவிர இல்லை. என் ஆசையாஸ்தி செல்வமெல்லாம் இயேசுவை தவிர வேறே. நான் பரதேசியானவன் இந்த பூவிலே, தேவனே என் ஆதாரமே. ஆமென். நான் பரதேசியானவன் இந்த பூவிலே, ஹல்லேலூயா. தேவனே என் ஆதாரமே. சொந்தம் ஒன்றும் இந்த பூமிக்கு நாங்கள் சொந்தம் அல்ல. நாங்கள் பூமிக்குரியவர்கள் அல்ல, விண்ணுக்குரியவர்கள். ஆமென். அறிக்கை செய்து விசுவாசத்தோட, கிறிஸ்துவே எந்தன் சொந்தமான
இந்த பூவிலே. தேவனே என் ஆதாரமே, ஏழை நான் பரதேசியானவன் இந்த பூவிலே. பரதேசத்துக்குரியவர்கள், தேவராஜ்யத்துக்குரியவர்கள். சகலமும் எனக்காய் சிருஷ்டித்தவர், சகலமும் எனக்காய் செய்து முடித்தார். சகலம் அதிரதன் காலங்களுக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் அவர் நிறைவேற்றியிருக்கிறார். பெற்றுக்கொள்வேன். சகலவற்றால் என்னை நிரப்பிடுவார், சாட்சியாக என்னை நிறுத்திடுவார். சகலவற்றால் என்னை நிரப்பிடுவார், சாட்சியாக என்னை நிறுத்திடுவார். சாஸ்தாங்கமாய் நான் பணியாமே சிலுவை சுமந்த கர்த்தரை பணிவோடு நான் ஆராதிப்பேன். அவருக்கு முன்பதாக எப்பொழுதும் ஆமே. சிலுவை சுமந்த இயேசுவை, நான் பரதேசியானவன் இந்த பூவிலே. தேவனே என் ஆதாரமே, ஏழை நான் பரதேசியானவன் இந்த பூவிலே. தேவனே என் ஆதாரமே, சொந்தம் ஒன்றுமில்லை இந்த வான்புவியிலே. கிறிஸ்துவே ஹல்லேலூயா, சொந்தம் ஒன்றுமில்லை இந்த கிறிஸ்துவே எந்தன் சொந்தமானவரே. நான் பரதேசியானவன் இந்த பூவிலே. தேவனே என் ஆதாரமே, ஏழை நான் பரதேசியானவன் இந்த பூவிலே. தேவனே என் ஆதாரமே, உலகம் படைத்திடும் முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் என்னை பொன் குறித்தார். ஆமே ஆமே, கிறிஸ்துவுக்குள் என்னை முன் குறித்தார். முன் குறித்தவர் அழைத்தாரே, மகிமையோ மகிமையாய் வாழ்க்கையை மாற்றுகிறவர் அழைத்தாரே, மகிமையோ. தேவனுக்கு நான் சொந்தமானே, நான் என்றும் என்னுடையவன் அல்ல. தேவனுக்கு நான் சொந்தமானே, நான் என்றும் என்னுடையவன் அல்ல. நான் பரதேசியானவன் இந்த பூவிலே. ஆதாரமே, ஏழை நான் பரதேசியானவன் இந்த பூ. ஆமென் ஆமென் ஆமென். தேவனே என் ஆதாரமே, சொந்தம் ஒன்றும் இல்லை இந்த வான்புவியிலே. கிறிஸ்துவே எந்தன் சொந்தமானவரே, சொந்தம் ஒன்றும் இல்லை இந்த வான்புவியிலே. ஆமென். கிறிஸ்துவே எந்தன் சொந்தமானவரே, ஏழை நான் பரதேசியானவன் இந்த பூவிலே. தேவனே என் ஆதாரமே, ஏழை நான். Praise the Lord. ஆமென். தேவனே ஆதாரமே, தாயின் வயிற்றில் அழைத்தவரே, பற்பல பாதையில் நடத்தினாரே. தாயின் வயிற்றில் அழைத்தவரே. ஆமென். சாத்தானின் சூழ்ச்சியை அடித்தவரே, மனிதனின் கண்ணிக்கு தப்புவிப்பாரே. சாத்தானின் சூழ்ச்சியை அடித்தவரே, மனிதனின் கண்ணிக்கு தப்புவிப்பாரே. கஷ்ட நஷ்ட பாடுகள் வந்தாலும் தூக்கி என்னை என்றும் சுமப்பாரே. கஷ்ட நஷ்ட பாடுகள் Praise the Lord. தூக்கி என்னை என்றும் சுமப்பாரே. ஏழை நான் ஆமென் பூவிலே. தேவனே ஆமென். ஏழை நான் பரதேசியானவன் இந்த பூவிலே. தேவனே
ஒன்றும் இல்லை இந்த வான்பொழியிலே. கிறிஸ்துவே எங்கள் சொந்தமானே, சொந்தம் ஒன்றும் இல்லை இந்த Praise the Lord. சொந்தம் ஒன்றும் இல்லை. ஆமென். இந்த பூமிக்கு நாங்கள் உரியவர்கள் அல்ல, இந்த பூமியில உண்டான ஒவ்வொன்றுக்கு நாங்கள் உரியவர்கள் அல்ல. சொந்தம் ஒன்றும் இல்லை இந்த ஆமென். கிறிஸ்துவே என்ன அநாதி தேவனின் சிநேகத்தாலே சிநேகித்து என்னை அழைத்தவரே. அநாதி தேவனே காரணமில்லாத அன்பு நம்ம மேல புரியப்பட்டது. தீர்மானத்தோடு நடத்துவதால் தீமைகள் வந்தாலும் பயப்படனே. தீர்மானத்தோடு தீமைகள் வந்தாலும் பயப்படனே. விசுவாசம் என்னில் தொடங்கினவர் விசுவாசம் பெருக செய்திடுவார். விசுவாசம் என்னில் விசுவாசம் பெருக பரதேசியானவன் இந்த பூவிலே. ஆதாரமே ஏழைனா தேவனே என் ஆதாரமே. சொந்தம் ஒன்றும் இல்லை இந்த சொந்தமானாரே. சொந்தம் ஒன்றும் இல்லை இந்த வான்பொழியிலே. கிறிஸ்துவே என்ன ஹல்லேலூயா. ஏழைனா பரதேசியானவன் இந்த பூவிலே. தேவனே என் ஆதாரமே. ஏழைனா சகலவற்றையும் ஆமென் ஆமென் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆமென் சகலமும் எனக்கா. பூமிக்குரிய ஒவ்வொரு நன்மைகளையும் செய்து முடித்தா. சகலமும் எனக்கா ஆமென். சகலமும் எனக்கா செய்து முடித்தார். சகலவற்றால் என்னை நிரப்பிடுவார். சாட்சியாக என்னை நிறுத்திடுவார். சகலவற்றால் என்னை சாட்சியாக என்னை நிறுத்திடுவார். சாஷ்டாங்கமாய் நான் பணிந்திடுவேன். சிலுவை சுமந்த சாஷ்டாங்கமாய் இயேசுவை பரதேசியானவன் இந்த பூவிலே. ஹல்லேலூயா. என் ஆதாரமே ஏழைனா பரதேசியானவன் இந்த பூவிலே. தேவனே ஹல்லேலூயா. சொந்தம் ஒன்றும் இல்லை இந்த ஹல்லேலூயா. ஆமென். சொந்தமானாரே. சொந்தம் ஒன்றும் இல்லை இந்த Praise the Lord. கிறிஸ்துவே ஆமென். சொந்தம் ஒன்றும் ஆமென். நம்முடைய வாழ்க்கை நடித்தலும் நம்ம நடத்த போகிறவர் கர்த்தரே. ஆனந்த தேவனின் ஞானத்தாலே அந்தரத்தில் பூமியை ஆனந்த தேவனின் அந்தரத்தில் பூமியை சுழல வைத்தாரே. ஆச்சரியமான சிருஷ்டி கர்த்தரே. அடிமையே ஆதாரமே. ஆச்சரியமான ஆதாரமே. என் ஆசையாஸ்தி செல்வமெல்லாம் இயேசுவை தவிர வேறு ஆமன். இதயத்தில் மாற்றை பொக்கிஷம் எல்லாம் நீரே. இயேசுவை தவிர வேறு இல்லை. தேவனே ஆதாரமே. பரதேசியானவர் இந்த பூவிலே. தேவனே என் ஆதாரமே. ஆமென் ஹல்லேலூயா. என் ஆதாரமே. சொந்தம் ஒன்றும் இல்லை இந்த வான்பொழியிலே. கிறிஸ்துவே எல்ல சொந்தமானாரே. சொந்தம் ஒன்றும் இல்லை இந்த ஓ கிறிஸ்துவே.
நாருய நேச அன்ப சொந்தம் ஒன்றும் இல்லை இந்த சொந்தமானாரே ஏழை நான் பரதேசியானவன் இந்த பூவிலே தேவனே என் ஆதாரமே ஏழை நான் ஆதாரமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த பூமி எனக்கு சொந்தம் அல்ல, இந்த பூமியில உண்டா இருக்கிற பிசாசு உருவாக இருக்கிற நவீனம் என்று சொல்லக்கூடிய நாகரிகமோ கவர்ச்சிகளோ உலகம் காண்பிக்கிற ஜோடிப்பான விஷயங்களோ உலகத்தில் உண்டா இருக்கிற அருவருப்புகளோ பாவமோ இச்சையோ இந்த உலகத்தில் மனுஷங்களுக்குள்ள இருக்கிற மோசமான சுபாவங்கள் தன்மைகளோ இது எனக்கு சொந்தம் அல்ல. நான் தேவ சாயல உருவாக்கப்பட்டவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல வாஞ்சையோட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் Praise the Lord. Hallelujah. நான் உலகத்தார் நல்லது போல நம்மளை பார்த்து சொல்றார், அவர்களும் உலகத்தார் அல்ல. Hallelujah. Hallelujah. நம்மள சொல்லாமா, சொந்தம் ஒன்றும் இல்லை இந்த வான்புவியிலே கிறிஸ்துவே சொந்தமானாரே. சொந்தம் ஒன்றும் இல்லை இந்த வான்புவியிலே கிறிஸ்துவே ஏழை நான் பரதேசியானவன் இந்த பூவிலே. ஒன்னெல்லாம் இருந்தேன், வழி தெரியாம இருந்தேன், பாவத்தில் இருந்தேன், உலகத்துல அடிபட்டு கிடந்தோம், உலக மயக்கத்துல பாதாளத்துக்கு நேராக கிடந்தோம், கைவிடப்பட்டவங்களா இருந்தோம். அதான் ஏழைன்னு சொல்றோம். ஏழை, நான் பரதேசி, கர்த்தர் மாத்திரமே நான் ஆதாரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் கரம் பிடித்து தூக்கலனா இன்றைக்கு இருக்கிற நிலைமை கூட நமக்கு இருந்திருக்காது. ஹல்லேலூயா. அதெல்லாம் நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மீண்டும் உலகத்தை நோக்க வேண்டாம், அசுத்த அருவருப்பை நோக்க வேண்டாம். அது எல்லாமே நம்முடைய வாழ்க்கை கவலைக்குரியதாய் மாற்றிவிடும். முன்னோக்கி செல்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழுதி நின்றவர்களாக. Praise the Lord. Thank you Father. Oh thank you Holy Spirit. Hallelujah. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி சொல்லமா, சொந்தம் ஒன்றும் இல்லை இந்த வான்புவியிலே கிறிஸ்துவே எந்தல் சொந்தமானாரே. சொந்தம் ஒன்றும் இல்லை இந்த கிறிஸ்துவே எந்த ஏழை நான் பரதேசியானவன் இந்த பூவிலே தேவனே ஆதாரமே. ஏழை நான் பரதேசியானவன் இந்த பூவிலே தேவனே. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah 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 hallelujah. Oh praise the Lord. Praise the. உலகத்தை பின்பற்றாதே, உலகம் போகிற போக்கை பின்பற்றாதே. Hallelujah. Praise the Lord. உலகத்தை திரும்பி பார்க்காதே, உலகத்தை மனதில் இச்சையாதே. அது எல்லாமே நம்மளை வருகையில் கைவிட செய்யும். Praise the Lord. கர்த்தருடைய வசனத்தை, அவருடைய சத்தியத்தை நாம் கை கொள்ளும் பொழுது நம்மளுடைய வருகை காயத்தப்பட்ட பிள்ளைகளாய் நாம் மாறுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய வருகையில் நான் பறந்து செல்லணும், நான் தேவனோடு கூட வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ, ஒப்பு கொடுத்து எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah hallelujah. ஆண்டவர் சீக்கிரமாய் வருகிறார்.
அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. காலத்தை பாருங்க, அவர் சொன்ன எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. பிரைஸ்ல நீங்கள் உலகத்தில் இருக்கிற அத்தனை இயற்கைகள் மாற்றம், நாடுகளிலே மாற்றங்கள், தேசங்களிலே மாற்றங்கள், எல்லாவற்றிலே மாற்றம் உருவாகி கொண்டே இருக்கிறது. வசனம் சொன்ன அத்தனை காரியங்களும், தொழில்நுட்பங்களிலே மாற்றம், எவ்வளவோ மாற்றங்கள். அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுகிறது என்றால் அவர் வருகிறேன் என்று சொன்னதும் விரைவில் நிறைவேறப் போகிறது. ஹல்லேலூயா. ஜாக்கிரதையாக இருப்போம், ஆயத்தத்தோடு இருப்போம். தேவன் அழைத்த அழைப்பை தவறவிடக்கூடாது ஒருவரும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பங்களை எல்லாவற்றையும் சுத்திகரித்து அசுத்தங்களை நம்மை விட்டு அகற்றி போடுவோம். ஹல்லேலூயா. ஒரு நாள் வாழ்வுக்காக, சில நொடிகள் சந்தோஷத்துக்காக, இன்பத்துக்காக இந்த உன்னத பாக்கியத்தை நாம் இழக்க வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேகங்கள் உடனே ஆகாய மதிலே தூதர்கள் சூழ்ந்திடவே, எக்காலம் முழங்க ஆரவார தொனியுடன் இயேசுவை சந்திப்போமே. எக்காலம் முழங்க தொனியுடன் இயேசுவை சந்திப்போமே. அந்த நாள் பாக்கிய நாள், அந்த நாள் சமீபமே. அந்த நாள் பாக்கிய நாள், அந்த நாள் சமீபமே. மேகங்களுடனே ஆகாய மதிலே தூதர்கள் சூழ்ந்திடவே, எக்காலம் முழங்க ஆமென் இயேசுவை சந்திப்போமே. எக்காலம் முழங்க பிரைஸ் தி லார்ட். இயேசுவை கைவிடப்பட்டால் அந்த நாள் மிக கொடூரமான ஒரு வாழ்க்கை பூமியில சமீபமே. அந்த நாள் பாக்கிய நாள், அந்த நாள். யார் தகுதியாகுவார்கள்? கரை தீரை பிழையில்லா சபைதனை அக்கறை சேர்க்க வருகின்றாரே. கண்ணிமைக்கும் நேரத்தில் மறுரூபமாய் களிப்புடன் பாடி சேர்ந்திடுவோம். கரை தீரை பிழையில்லா சபைதனை யாரெல்லாம் தங்கள் ஆன்மாவை காத்துக் கொள்கிறார்களோ, கண்ணிமைக்கும் நேரத்தில் மறுரூபமாய் களிப்புடன் பாடி சேர்ந்திடுவோம். கண்ணீர் இல்லையே, கஷ்டமில்லையே, துன்பமில்லையே, தொலைந்ததுவே. கண்ணீர் இல்லையே, கஷ்டமில்லையே, துன்பமில்லையே, தொலைந்ததுவே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. மேகங்களுடனே ஆகாய மதிலே தூதர்கள் சூழ்ந்திடவே, எக்காலம் முழங்க அரவர தொனியுடன் இயேசுவை சந்திப்போமே. எக்காலம் முழங்க ஆமென் இயேசுவை சந்திப்போமே. அந்த நாள் பாக்கிய நாள், அந்த நாள். ஆயத்தம் அவசியம். அந்த நாள் பாக்கிய நாள். நிந்தையை ஏற்று பாடுகள் சகித்து சோதனையை வென்று ஆமென் நித்திய கனமும் மகிமையும் அடைந்து ஆளுகையில் பங்கும் அடைவார்கள். நிந்தையை ஏற்று சத்தியத்தை கை கொண்டு ஆவின் கனிகளை கொடுத்து வாழ்ந்தவர்கள் நித்திய கனமும் மகிமையும் அடைந்து ஆளுகையில் பங்கும் அடைவார்கள். கிறிஸ்துவின் சாயலாய் கிறிஸ்துவின் சரீரம் கிறிஸ்துவின் மகிமை மாறிடுவார். கிறிஸ்துவின் சாயலாய் கிறிஸ்துவின் சரீரம் கிறிஸ்துவின் மகிமையா. ஹல்லேலூயா.
எக்காலம் முழங்க இயேசுவை சந்திப்போமே. கர்த்தர் இயேசுவின் கல்யாணம் இதுவே, காணாத குதூகல பரிசுத்த மணவாட்டியாக அவரோடு இணைய போகிறோம். நேரமும் இதுவே, மத்திய வானில் மணவாளன் இயேசு மத்திய பகலால் ஜொலிப்பாரே. மத்திய வானில் மணவாளன் இயேசு மத்திய பகலால் ஜொலிப்பாரே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. மேகங்கள் உடனே ஆகாய மதிலே தூதர்கள் சூழ்ந்திடவே, எக்காலம் முழங்க அரவார தொனியுடன் இயேசுவை சந்திப்போமே. எக்காலம் முழங்க ஆமென் இயேசுவை சந்திப்போமே. அந்த நாள் பாக்கிய நாள், அந்த நாள் வெகு சமீபம். ஆமென் அந்த நாள் பாக்கிய நாள், அந்த நாள் சமீபமே. உலகை தாண்டிடும் பயணமும் இதுவே, உன்னதம் ஏறிடும் பாதையும் இதுவே. உடலும் உடையும் கலைந்ததுவே, உன்னத மேனியும் அணிந்ததுவே. உலகை தாண்டிடும் பயணமும் இதுவே, உன்னதம் ஏறிடும். உடலும் உடல் மாறும், உடைகள் கலைந்து போகும், மறுரூப சரீரமா. பாடுகள் முடிந்தது, போராட்டம் முடிந்தது, மரணம் அழிந்தது, விடுதலையே. பாடுகள் முடிந்தது, போராட்டம் முடிந்தது, மரணம் அழிந்தது, விடுதலையே. அல்லேலூயா ஆமென் 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 அல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. ஓ ஆமென் ஆயத்தப்படுவோம். அல்லேலூயா. படுக்கையில் இருவர் ஒருவரை காணும், வயலில் இருவர். அவன் ஜாக்கிரதையோடு ஆயத்தமாகும், காணாமல் போவான், பயமும் வீலும் எங்கும் பரவும். படுக்கையில் இருவர் ஒருவரை காணும், வயலில் இருவர் ஒருவர் மறைந்தார். பாரில் பலரும் காணாமல் போவான், பயமும் வீலும் எங்கும் பரவும். காலை மதியம் மாலை இரவு எவ்வேளையோ அழைப்பாரே. காலை மதியம் மாலை இரவு எவ்வேளையோ. ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. மேகங்கள் உடனே ஆகாய மதிலே தூதர்கள் சூழ்ந்திடவே, எக்காலம் முழங்க இயேசுவை சந்திப்போமே. எக்காலம் முழங்க ஆமென் ஆமென் இயேசுவை சந்திப்போமே. அந்த நாள் பாக்கிய நாள், அந்த நாள் ஆமென் அந்த நாள் பாக்கிய நாள், அந்த நாள். மரித்தோர் உயிர்த்தார் இயேசுவின் சத்தத்தால், உயிருடன் இருப்போல் மறுரூபமாவார். ஆளுகை செய்திடும் பரிசுத்த ஆவி அலங்கரிப்பாரே ஆயத்தமாய். மரித்தோர் உயிர்த்தார் இயேசுவின் சத்தத்தால், உயிருடன் இருப்போர் மறுரூபமாவார். ஆளுகை செய்திடும் பரிசுத்த ஆவி அலங்கரிப்பாரே
பரிமாறே. ஆமென். முதல் உயிர்த்தோரில் பங்குள்ளவர் பாக்கியவான் பரிசுத்தவான். முதல் உயிர்த்தோரில் பங்குள்ளவர் பாக்கியவான் பரிசுத்தவான். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. மேகங்களுடனே ஆகாய மதிலே தூதர்கள் சூழ்ந்திடவே. ஆமென். எக்காலம் முழங்க அரவர தொனியுடன் இயேசுவை சந்திப்போமே. எக்காலம் முழங்க. Oh, be prepared to meet the Lord. ஆமென் ஆமென். ரட்சகரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். அந்த நாள் பாக்கிய நாள், அந்த நாள் சமீபமே. அந்த நாள் அந்த நாள் ஆமென். அந்த நாள் பாக்கிய நாள், அந்த நாள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வெகு விரைவில் கர்த்தருடைய வருகை இருக்கிறது. ஆயத்தப்படுவோம். எதற்கு அடிமையாக வேண்டியதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. சத்தத்தை உயர்த்தி Praise the Lord. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். Praise the Lord. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். Praise the Lord. எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, நாம் தேவனை சில விஷயத்தில் நம்ம குறை சொல்லுகிற நபர்களாக இருப்போம். இப்படி ஆயிற்று அப்படி ஆயிற்று. ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் நிற்பது நிர்மூலமாகாததுமே தேவனுடைய கிருபை மாத்திரம்தான். அதுவும் அவர் பாராட்டின கிருபை, அவருடைய நீதி. நம்முடைய நீதினால் நாம் வாழல. இயேசு கல்வாரி சிலுவையில் செஞ்ச அந்த நீதி, அந்த அவருடைய இரத்தம், அவருடைய மன்னிப்பு, அவருடைய அன்பு நம்மளை இன்னைக்கு ஜீவனோட பாதுகாப்போடு வாழ வைக்கிறது. அதனால் இன்றைக்கி பல விஷயங்களில் நம் வாழ்க்கையில் குறைகளை நாம் தேவன் மேலே சொல்லக்கூடாது. அது அத்தனைக்குமே நம்முடைய கிரியைகளை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். கர்த்தர்கிட்ட வந்துட்டோம், நம்ம கர்த்தர் சொல்கிற வழியில் நடக்கிறோமா என்பதை சோதித்து பார்க்கிறோம். அப்படி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவன் மீது எந்த குற்றச்சாட்டுகளையும் பழிகளையும் நாம் போடுகிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. அது பாவத்தோட பாவத்தை கூட்டுகிற காரியமாய் மாறிவிடும். கர்த்தர் சில பேர் கர்த்தர் கைவிட்டார், கர்த்தர் மறந்துட்டார், கர்த்தர் இதற்கு உதவி செய்யலை, இதில் நிறைய விஷயத்த சொல்லியிருப்பாங்க. நாம் கர்த்தருக்கு ஒபே பண்ணுறோமா? அவருடைய வார்த்தைக்கு உண்மையாக செவி கொடுக்குறோமா? அவர் காண்பிக்கிற வழியில் நம்ம வருகிறோமா? அதை நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இதை செக் பண்ணாமல்
இன்னைக்கு ஜீவனோடு பாதுகாத்து வைத்திருக்கிற ஆண்டவரை நம்ம பரியாசம் பண்ணத்தக்கதாய் நம்முடைய வார்த்தையில் நாம் நடக்கவே கூடாது. ஹல்லேலூயா. நம்ம மேலெல்லாம் முன்னோர்கள் சாபம், அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்த எத்தனையோ விதமான கிரிகளுடைய சாபங்கள், எவ்வளோ காரியம் நம்மளால் இருந்துன்னு இருக்குது. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை பாதுகாத்து ஜீவனை தந்து பரிசுத்தமாக்க பிரயாசப்படுகிறார். நம்மளை தேவ அன்பனால் ஒவ்வொரு நாள் அரவணைக்கிறார் என்றால் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் அது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நிகழ்ந்தாலும் ஃபஸ்ட்டு we have to check ourselves. நம்முடைய கிரியைகள் கர்த்தருக்கு முன்பதாக சரியாக இருக்குதா என்பதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 1 பேதுரு 1:17 அதான் சொல்லப்படுகிறது. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் எப்படி நடந்து கொள்ளுங்கள். ரொம்ப கர்த்தரை என்ன பண்ணுங்க, முக்கியத்துவப்படுத்தி அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து என்ன பண்ணுங்க, நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பாவத்தை தவறுகளை செய்து கொண்டே நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன், இதுக்காக ஜெபம் பண்ணுறேன், இதுக்காக நிறைவேறத்துக்காக ஜெபம் பண்ணுறேன். சில பேர் மீனிங்கே தெரில. கர்த்தருக்கு பிரியமாக நம்மளை மாற்றாமல் நம்முடைய பாவ வழிகளை ஒப்பு கொடுக்காம, நான் ஆண்டவர்கிட்ட அதை விண்ணப்பம் பண்ணேன், இதை கேட்டேன், ஆண்டவர் எனக்கு தரலன்றாங்க சில பேர். இதெல்லாம் முறையான ஒரு வாழ்க்கை இல்லை ஃபஸ்ட்டு. எனவே தேவ ஜனமே, அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக, அங்கே நல்லா பாருங்கள், அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவர். எனவே நம்முடைய வார்த்தை, நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல் எல்லாம் சரியாக இருக்குதா, அதை வச்சு தான் கர்த்தர் நம்ம நடத்துவார். பிரைஸ் எல்லாம் அதை நம்ம ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. யாக்கோபினுடைய வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா, அவன் என்ன செய்தானோ அதை அவன் உணரத்தக்கதாய் கர்த்தர் அவன் வாழ்க்கையில் கொண்டு வந்தார். ஆனால் ஒன்றே ஒன்று, அவனை அழிய விடவில்லை. அவன் அழிந்து போக கர்த்தர் அவனுக்கு அனுமதி கொடுக்கலையே தவிர, மற்றபடி அவன் செய்த அத்தனைக்கும் அவன் உணரத்தக்கதான காரியங்களை அவன் வாழ்க்கையில் தேவன் அனுமதித்தார். அதிலிருந்து அவனை கர்த்தர் மீட்கலை, ஆனால் ஜீவனை பாதுகாத்தார். அவன் உணரத்தக்கதாய் சில காரியங்களுக்கு அனுமதித்தார். அவன் தன்னை மாற்றினான், உணர்ந்தான். ஆதியாகமம் 27:20 வாசிக்கும் பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தை, அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு எத்தனை சீக்கிரமாய் எப்படி அகப்பட்டது என்றான். அவன், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றான். அவங்க அப்பா கேட்குறார், கண்ணு தெரில, எப்படிப்பா இவ்வளோ சீக்கிரத்தில் சமைச்சி கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்துட்டு இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டியேன்னு கேட்குறார். அவன் சொல்கிறான், அவன் ஏசான்னு சொல்லி தன்னை பொய் சொல்லி சொல்கிறான், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு என்ன பண்ணார், இவ்வளவு சீக்கிரமாக நேரிட பண்ணார். அந்த டைமில் என்ன பண்ணுறான், அவன் பொய் சொல்கிறான், இவ்வளோ சீக்கிரமாக கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணார்னு சொல்லி பொய் சொல்கிறான். அதனால தான் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் அவன் ஒரு நொடி அவன் செய்த தவறான காரியம் அப்பாவுக்கு என்ன தெரிய போகுது, கடவுளுக்கு என்ன தெரிய போகுது. நம்ம என்ன பண்ணலாம், சொல்லன்னு சொல்லி சொன்னான். ஆதியாகமம் 31:41. இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். மொத்தம் 20 வருஷம் அவன் இவ்வளோ சீக்கிரமாக எப்படி வந்தன்னு கேட்டதற்கு கர்த்தர் பேரை வச்சே போய் சொன்னான். கடைசியில் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் அவன் வாழ்க்கையில் அவன் பார்த்தீங்கன்னா அலசடிப்பட்டு வாழக்கூடிய ஒரு காரியம் வந்துச்சு. அதனால்தான் நம்ம எப்பவுமே கர்த்தர் கேட்கும் பொழுது நம்ம வாயில் துணிகரமாக நம்ம பொய்களையோ பிற காரியங்களையும் சொல்லக்கூடாது. நம்ம அப்படி சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பின்னடைவுகளை நாம் சந்திக்க நேரிடும். அடுத்த ஒரு விஷயம் அவன் செய்தது 27:16 வாசிங்க. வெள்ளாட்டு குட்டிகளின் தோலை அவன் கைகளிலேயும் ரோமம் இல்லாத அவன் கழுத்திலேயும் போட்டு 21 வாசிங்க.
அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் மகனே, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்ட வா என்றான். யாக்கோபு தன் தகப்பனாகி ஈசாக்கு அண்டையில் கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி, அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகி ஏசாவின் கைகளைப் போல ரோமம் உள்ளவைகளாய் இருந்தபடியினாலே இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்து, அழகாக என்ன பண்ணுறான், ஸ்கின்னை அவங்க அம்மாவுடைய டெக்னிக் படி அழகாக ஆட்டுத்தோல் மாதிரியே வச்சு ஏசா கை மாதிரி நல்லா முடியாக மாற்றிட்டாங்க. ஆட்டினுடைய முடி அந்த தோலை வச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் எந்த தோல் மூலமாக ஏமாற்றினானோ அதே தோளில் தான் அவன் அலசடிப்பட்டான். ஆட்டுத்தோல் புள்ளி உள்ளது உனக்குன்றான். அது நிறைய போட்ட உடனே இல்லை வரி உள்ளது உனக்குன்றான். இப்படி 10 முறை தோலை வச்சு மேக்கப் பண்ணவன் அதே தோல்லையே என்ன பண்ணுது, அவனுக்கு சங்கடம் வருது. இதெல்லாமே நீங்கள் வாசிக்கும் போது அவன் செய்தது தான். அவன் செய்யாதது ஒன்று அவன் வாழ்க்கையில் சம்பவிக்கலை. அவன் செய்தது தான் என்ன பண்ணுது, அவனுக்கு சம்பவிக்குது. அந்த ஆட்டுத்தோலை போட்டின்னா எத்தனை நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் ஏமாத்திருப்பானா அவங்க அப்பா கிட்ட. ஆனால் அவன் அந்த தோல் மூலமாக எத்தனை வருஷம், 6 வருஷம், 20 வருஷம் இல்லை, 6 வருஷம் என்ன பண்ணுறான், அந்த தோலை மாற்றி 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 ஏமாற்றப்படுகிறான். அதான் 31ஆம் அதிகாரத்தில் 7-8 வாசிக்கோங்க. இப்படியாக அவன் செய்த ஒவ்வொரு விஷயங்கள் அவனுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கிறதை இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனவே தேவஜனமே, கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரிஜினாலிட்டி ஸ்கின்னை அப்படியே வச்சிடணும். தேவையில்லாமல் இதை மாத்திரம் அதை மாத்திரம் என்ன பண்ணாதீங்க, தோலை மாற்றாதீங்க. அப்புறம் தோல் என்ன ஆகிடும். இந்த தோலை அழகப்படுத்தி அப்படி பண்ணணும்னு முயற்சி செய்யாதீங்க. சுத்தமாக இருக்கணும், அவ்வளோதான். குளிக்கணும், சுத்தமாக இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும். மற்றபடி நான் அதை மூஞ்சில் போடுறேன், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணோன்னா கட்சியில் அந்த தோலிலேயே வியாதி வந்துடும். நான் உண்மையை சொல்கிறேன், நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்துக்கிறத தான் சொல்கிறேன், ஷார்ட்டாக சொல்கிறேன். எத்தனையோ சம்பவத்தை பார்த்துருக்குறோம். அந்த தோலை சும்மா வைக்காமல் என்னென்னவோ பண்ணி கட்சியில் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் இதாச்சு. ஹல்லேலூயா. அதே போல் ஆம்பளை பசங்களும் உஷாராக இருங்க. எந்த முடியை அப்படி இப்படின்னு போட்டு திருப்புறோமோ வெட்டுறோமோ அதே முடியை புற்றின்னு ஒரு நாள் உதைப்பான். அப்படிப்பட்ட நிலைமை வந்துடும். ஒரு ஊழியக்காரர் ஒரு பையனுக்கு சொல்லி பார்த்தாரான், டீசெண்டாக வெட்டுப்பா முடிய, எதுக்குப்பா அப்படி வெட்டுற அப்படின்னு. அவன் பேச்சு கேட்கவே இல்லை. கட்சியில் ஒரு நாள் சில ரோட்டில் போகும்போது போலீஸ்காரங்க சில பேரை பிடிச்சி அடிச்சுன்னுக்கிறாங்க. இவன் வேடிக்கை பார்க்க போயிருக்கிறான். வேடிக்கை பார்க்க போனோன்னா அவனுக்கு கஞ்சா கேஸ் போல், போதைப் பொருள் கேஸ் போல். இவன் போன உடனே இவன் மண்டையும் அவன் மண்டையும் ஒரே மாதிரி இருக்குது. என்ன பண்ணிட்டான், அவனுங்களை அடிக்கிறதுக்கு பதிலாக இவனையும் முடிச்சிக்கணும். முடியை பிடிச்சி அடிச்சானான். எதை பிடிச்சி அடிச்சானா, முடியை பிடிச்சி இழுத்து அடிச்சானான் ரோட்லேயே. ஸ்டேஷனில் தூக்கி போய் வச்சு அப்புறம் தான் புரியுது இவனுக்கு அவங்க சம்மதெல்லாம் அனுப்பிச்சி விட்டான். அதோடு வந்தவன் ஊழியக்காரன் பேச்சு கீழ்ப்படியாதவன் போலீஸ்காரன் அடிக்கு கீழ்ப்படிஞ்சு அன்னையிலிருந்து டீசெண்டாக மாற ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா. அதான் சொல்கிறேன், கர்த்தருடைய பீடத்துலேருந்து சொல்கிறேன், நீ எதில் மேக்கப் பண்ணி உன்னை காண்பிக்க விரும்புகிறியோ, உலகத்தின் சினிமாக்காரனை, நடிகனை, உதவாதவனை, வேசிக்காரனை போல் உன்னை நீ மேக்கப் பண்ண மாற்றினா அதிலே தான் உனக்கு வேணா இருக்குது. ரைட் இட் டவுன், எழுதி வச்சுக்கோ. எதில் நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோமோ, கீழ்ப்படியாமல் இருக்கிறோமோ, அதுலேயே நாளைக்கு விளைவுகளை சந்திப்போம். இவன் தோலை போட்டு ஏமாத்தினா கட்சியில் 6 வருஷம் தோலிலேயே ஏமாறுறார். அப்படிப்பட்ட நிலைமை அவருக்கு வருகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து 27:15, பின்பு
ரெபெக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி வெள்ளாட்டு குட்டிகளின் தோலை 27ஆம் வசனம். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது. வயல்வெளியின் வாசனை போல. ஏசா காடு காடா சுத்துறவன், செடி கொடி ஸ்மெல்லு தான் அவனுடைய ட்ரெஸ்ஸில் அடிக்கும். அப்போ யாக்கோபு ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு வாசனை அடிக்கும். ஏன்னா மந்தையோடு இருப்பான், வீட்டில் வேலை செய்வான், வேர்வை நாத்தம், கொஞ்சம் அந்த ஆடு மாடு ஸ்மெல்லாக இருக்கும் யாக்கோபு ட்ரெஸ்ஸில். ஏசா ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா செடி கொடி மரம், ஏன்னா எங்கெங்கேயோ படுப்பான், போயிட்டு எங்கெங்கேயோ சுற்றுவான், வேட்டையாடுவான். இந்த குருடான அப்பாவை நம்ப வைக்கிறதுக்கு ஏசாவுடைய ட்ரெஸ்ஸை தூக்கி இவனுக்கு போடுறாங்க. உடனே ஈசாக்கும் கட்டி பிடிச்சி மோந்து பார்த்துட்டு, ஆஹா என்னுடைய குமாரனுடைய வாசனை, வயல்வெளியின் வாசனை. கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்தது ஃபஸ்ட் என்னன்னா தோட்டக்காரனை தான் வச்சார். அதனால தான் ஈசாக் சொல்கிறார், கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்குதுன்னு சொல்லி அவர் ஏமாந்துட்டார். கடைசியில் பார்த்தீங்கன்னா யாக்கோபு 20 வருஷம் எங்கே தங்குறார்? 31:40, 31ஆம் அதிகாரம் 40. பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. ஆடு மாடெல்லாம் எங்கே மேய்ப்பாங்க? வீட்டுக்குள்ளே மேய்ப்பாங்க. எங்கே மேய்ப்பாங்க? வயல்வெளி, பரந்த வெளி, புல்லுள்ள இடம், அங்கங்கே போயிட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி பதான் ஆரம்பக்குள்ளேயே சுற்றி நின்றார் ஆட்டை வச்சுக்கணுன்னு நினைக்காதீங்க. பல கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும், எங்கெங்கே மேய்ச்சல் கிடைக்குதுன்னு பார்க்கணும், அங்கே போய் டென்ட் அடிக்கணும், அங்கே போயிட்டு என்ன பண்ணணும், ஆடுகளை காக்கணும். நைட்டு என்ன பண்ணணும், எழும்பணும், நித்திரை இருக்காது, தூக்கம் இருக்காது, குளிர். அங்கே மேலே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. போகிற இடத்துலலாம் கூடாரத்தை சுமந்து கொண்டு போக முடியாது. ஏதோ ஒரு இடத்துக்கு போகும்போது கொண்டு போகலாம் பக்கத்துலலாம். இப்படி பனி குளிர். அவர் தங்கின இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா வயல்வெளி தான். வயல்வெளி வாசனை அடிக்கத்தக்கதாக ட்ரெஸ்ஸை போட்டு ஏசாவை போல் ஏமாத்தினா. கடைசியில் 20 வருஷம் எங்கே தங்கினா? வயல்வெளியாய் போய் பனி குளிரில் நனைஞ்சி உஷ்ணத்தில் அப்படி தான் அவன் தங்கினான். எனவே பார்த்தீங்கன்னா அவன் இன்னும் செஞ்சானோ, இன்னும் ஆக்ஷன்லாம் போட்டானோ, அப்படியே அவனுக்கு சம்பவிச்சது. ஹல்லேலூயா. அதனால் ட்ரெஸ்ஸிங், நம்முடைய ட்ரெஸ்ஸிங் கூட ப்ராப்பராக இருக்கணும். கச்சா முச்சான்லாம் போடக்கூடாது. அறுத்து விட்ட மாதிரி, தேய்ச்சி விட்ட மாதிரிலாம் போடக்கூடாது. தேய்ச்சி விட்ட மாதிரி போட்டோன்னா தேய்ச்சின்னு தான் வரணும், உழுந்து வாரின்னு தான் வரணும். சில பேர் பேண்ட்லலாம் தேய்ச்சலாம் போடுறீங்களா? அதெல்லாம் நம்முடைய கல்ச்சர் இல்லை. இந்த ஃபேடானது, தேய்ச்சது, வெட்டி விட்டது, இந்த முக்கா பேண்ட்டு தூக்குன மாதிரி ப்ராப்பராக என்ன பண்ணணும். வீட்டில் இருந்தாலும் சரி, வீட்டில் ஏதோ என்ன பண்ணுங்க, கேஷுவலாக இருப்பீங்க, லுங்கி கட்டுவீங்க, எதாவது பண்ணுவீங்க, அது தப்பு இல்லை. வெளியே போகும்போது, எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது ப்ராப்பர் ட்ரெஸ்ஸிங். சபைக்கு எப்படி டீசெண்டாக வரீங்களோ அதே மாதிரி இருங்க. எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கணும்? நம்முடைய வஸ்திரங்கள் கண்ணியமாக இருக்கணும். யாக்கோபை போல ஏசாவை மாதிரி மாற்றிக்கணும், உலகத்தான போல வஸ்திரம் போடணும் அப்படின்னு நினச்சோன்னா கடைசியில் அதுவே நமக்கு கண்ணியாக மாறிவிடும். ஹல்லேலூயா. அதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். கச்சா முச்சான் ட்ரெஸ்ஸு போடாதீங்க. சில இடத்துல நாய்ங்க துரத்துது, ஏன்னு தெரியுமா? நைட்டில் ரொம்ப ஜிகுன்னு போட்டு போகும்போது அதுக்கு வித்தியாசமாக நினச்சிக்குது. என்னடா அது மினுக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணுது, அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுது, அவங்கள திருத்த ஆரம்பிக்குது. இப்படியாக நிறைய பேர் இது மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வேறு மாதிரி ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் பண்ணி அவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இதெல்லாமே தங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும், தங்களை முன்னிறுத்தணும். ஏன் ஏசா ட்ரெஸ்ஸை போட்டால்? ஏசாவின் ஆசீர்வாதத்தை வாங்கணும். இன்றைக்கி ஏன் நம்ம ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் மாற்றுறோம் தெரியுமா? நான் உலகத்தானை போல காண்பிக்கணும், உலகத்தானுடைய மதிப்பை பெற்றுக்கொள்ளணும், உலகத்தில் என்னை வித்தியாசமாக காமிக்கணும், உலகத்தினுடைய மரியாதை மதிப்பை பெறறதுக்கு தான் எல்லா சாயம், எல்லா ட்ரெஸ்ஸிங் எல்லாமே. இப்படி யாரெல்லாம் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றுறோமோ, டீசெண்டாக இல்லாமல், பரிசுத்தமாக இல்லாமல், நமக்கு இதுலேயே நம்முடைய வாழ்க்கை, நம்மளுடைய நிறைய காரியங்கள் சம்பவிக்கும். அதை நம்ம ஜாக்கிரதையாக கற்றுக்கொள்ள வேண்டும். த நெக்ஸ்ட் திங், ஆதியாகமம் 32:26,
32:26. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அப்போ ஆசீர்வாதம் வேணும், நான் தான் பறிச்சிடணும் அப்படின்னு போட்டவன் கட்சியில் அப்பா திருட்டா பெற்ற அப்பா ஆசீர்வாதம்லாம் ஒன்றுமே நம்மளை 20 வருஷம் சுத்த வச்சதுடா சாமி. அப்பா உங்கள் ஆசீர்வாதம் வேணும்ப்பா. யார் ஆசீர்வாதம் வேணும்? இன்னைக்கு கூட கர்த்தரை வாரந்தோறும் ஆராதிக்காம சொந்தக்காரனுக்கிட்ட போய் நிற்கிறியே, சும்மா வீணாக இருக்கிறியே, வீட்டில் கர்த்தரை முக்கியத்துவப்படுத்தாமல் இருக்கிறியே. யாராவது பணம் கொடுத்தா போயிட்டு சில கிறிஸ்தவங்க நிற்கிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னா நேரத்தோடு போயிடுறேன் டாக்டரை பார்க்க. ஒரு கலெக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டு, வீட்டு பத்திரம் அது இதுனா என்ன போய் நிற்கிற, பல வாட்டி போய் சுற்றுற தேவஜனமே. ஆனால் கர்த்தருக்கு நீ கொடுக்க வேண்டியதை கணத்தை நீ செலுத்தாமல் இருக்கிற. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விட இன்னைக்கு உலகத்தானுடைய தயவு, உலகத்தானுடைய காருண்யம் உனக்கு பெருசாக தெரியுது. ஆனால் நான் சொல்கிறேன், நீ கடைசியாக ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து எங்கே நிற்பனா? கர்த்தர்கிட்ட தான் நிற்ப. நீ இன்னைக்கு கர்த்தரை விட்டுட்டு யாருடைய தயவை பெருசு நினைக்கிறியோ, கர்த்தர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்காம நீ உலகத்தாங்கிட்ட போயிட்டு உன் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுற, வீண் கதையில் ஸ்பெண்ட் பண்ணுற. ஆனால் நாள் வரும் கர்த்தருடைய பாதத்தில் வந்து கெஞ்சரத்தக்கதாய் கர்த்தர் அதை மாற்றுவார். ஹல்லேலூயா. அன்னைக்கு யாக்கோபு பார்த்தீங்கன்னா ஏமாற்றி உருட்டி பரட்டி அவங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு ரொம்ப சந்தோஷம், ஞானம், ஆஹா வாங்கிட்டேன். கடைசியில் அந்த ஆசீர்வாதம் 20 வருஷம் சுற்றி அடிக்குது. இன்னைக்கு எத்தனை கர்த்தரை கனப்படுத்தாமல் உங்கள் வாழ்க்கையில் அலசடிப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. சில பேர் உங்கள் வாழ்க்கையில் காரிய சித்தியே இல்லை, வாழ்க்கை நல்லாவே இல்லை, சமாதானமே இல்லை. ஏன் தெரியுமா? தேட வேண்டியவரை தேடாமல் மனுஷனையும் பணத்தையும் பொருளையும் உலகத்தையும் நீ நாடி தேடுற. அதனால் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே அலசடி தான். கர்த்தரை தேட வேண்டிய சமயத்தில் கர்த்தர் கொடுக்க வேண்டிய கணத்தை உங்கள் வீட்டில் கொடு. கரெக்டாக வாரந்தோறும் தேவன் சபையில் கொடு. கர்த்தரை நோக்கிப்பார், அவருடைய பாதத்தை பிடி. அப்போ உன் வாழ்க்கையில் காரிய சித்தி உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தின் ஆசீர்வாதம் பெருசுன்னு நினச்சி ஓடலாம். ஆனால் நாள் வரும் புரிஞ்சிப்போம். யாக்கோபை போல தலை சுற்றி புரிஞ்சிக்க வேணாம், கர்த்தருடைய வசனம் சொல்லும் பொழுதே புரிஞ்சிக்கணும். அன்னைக்கு அப்பா ஆசீர்வாதம், குறுக்கு வழியில் ஆசீர்வாதம். ஆனால் இன்னைக்கு யார் காலை பிடிக்கிறான்? ஐயா நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை நான் விடவே மாட்டேன்னு யாரை பிடிக்கிறான்? ஆண்டர் காலம். ஏன்னா அவருடைய ஆசீர்வாதம் வரலன்னா நாளைக்கு வெட்டு 1 துண்டு 2. என் அண்ணன் வரான், போட்டு வெட்டி போட்டுருவான் எல்லாத்தையும். அதனால் என்ன பண்ணுறான்? ஆண்டர் காலை பிடிக்கிறான். எனவே தேவ ஜனமே, இன்னைக்கு யாரெல்லாம் வீட்டில் அசுத்தமாக்கி தேவையில்லாத சினிமா நாடகங்களுக்கு நேரத்தை கொடுத்து, ஊர்க்கதைகளுக்கு நேரத்தை கொடுத்து, கர்த்தருடைய ஆராதனையை வாரத்துக்கு மாதத்துக்கு ஒரு நாள் திருவிருந்துக்கு வந்துக்கின்னு அசட்டை பண்ணி அசட்டையாக வாழ்ந்துனுக்கிறியோ, கர்த்தரை நீ கடைசியில் தள்ளி வைக்கிறியோ, நல்லா புரிஞ்சிக்கோ, உன்னுடைய வாழ்க்கையில் காரிய சித்தி ஆசீர்வாதம் வரவே முடியாது. கர்த்தருடைய பாதத்தை பிடிச்சு பார், உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ லார்ட். அதே போல 27, 24 வாசிங்க. நீ என் குமாரனாகிய ஏசாதானோ என்றான். அவன் நான் தான் என்றான். அவங்க அப்பா சந்தேகப்பட்டு கேட்குறாரு, ஏன்பா நீ உண்மையாலுமே ஏசாதானா? எனக்கு கண்ணு தெரிலப்பா, உண்மையாக சொல்லுப்பா. அவன் சொல்ல, நான் ஏசாதான்ப்பா, உண்மையாக நான் ஏசாதான்ப்பா. பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 32, 27, 28 வாசிங்க. அதே கேள்வி ஆண்டவர் கேட்கிறார். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி. கேட்கிறார், உன் பேர் என்ன? அவங்க அப்பா கேட்ட மாதிரியே, டேய் ஆசீர்வாதம் வேணும் வேணுன்ற, ஃபர்ஸ்ட் நீ யாரு? ஒத்துக்கு, நீ யாரு? யாக்கோபுனா குதிங்காலை பற்றி பிடிக்கிறவன். அதாவது இன்னொரு மீனிங் என்னன்னா, குதிங்காலை இழுத்தும் விடுவான், குதிங்காலை பிடிச்சி காரியத்தை சாதிப்பான். இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உள்ளவன். அதான் கேட்குறார், நான் சாமர்த்தியக்காரன், ஏமாற்றுக்காரன் ஆண்டவரே, நான் யாக்கோபு தான் ஆண்டவரே, நான் குதிங்கால் தான் ஆண்டவரே.
ஆனால் தாழ்த்துறான். நான் எனக்கு பேர் குதிங்கால் வச்சிட்டாங்களேன்னு சொல்லி நான் எல்லாரையும் மேற்கொள்ளவன் இவன் சாமர்த்தியமாக ஏமாத்தக்காரனாக மாறிட்டான். ஆனால் கடைசியில் சொல்கிறான் நான் குதிங்கால் தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். இன்னைக்கு கூட நம்மளை தாழ்த்தணும், நம்ம உண்மை நிலையை ஒத்துக்கொள்ளணும். ஆண்டவரே என்கிட்ட இந்த குற்றம் குறையெல்லாம் இருக்குது, என்னை ஒரு விஷயம் மன்னிங்கன்னு ஒத்துக்கணும். ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லைப்பா, நம்மளை பெருசாக நினைக்கக்கூடாது, நம்மளை ஆண்டவருக்கு பாதபடியாக மாற்றணும். நான் சாதாரண குதிங்கால் என்ன இருக்கும்? நெய் இருக்குமா, வெண்ணெய் இருக்குமா, என்ன இருக்கும்? உங்கள் காலை தூக்கி பாருங்க, என்ன இருக்குது? அழுக்கு தான் இருக்கும். என்ன இருக்கும்? அப்படி நம்மளை தாழ்த்தணும். ஆண்டவரே நான்லாம் அழுக்கு கூட சமானம் இல்லை, நாங்களாம் ஒன்றுமே இல்லை. தாழ்த்தணும் ஆண்டவர் சமூகத்தில். பெருமையோட, மேட்டிமையோட, ஆணவத்தோட, அகந்தையோட கர்த்தரை தேடுறவங்கள வாழ்க்கையெல்லாம் அது மாறவே மாறாது. ஹல்லேலூயா. சுயநீதை, நான் எவ்வளோ பெரிய அப்படி செஞ்சுட்டேன் இப்படி செஞ்சுட்டேன், இதெல்லாம் விட்டுணும். ஃபஸ்ட்டு ஆண்டவரே நான் சாதாரண குதிங்கள், தாழ்த்தணும். ஐயோ நான் என்னை தாழ்த்தாமல் பெருமை உள்ளவனா, நான் மேற்கொள்ளுவேன், நான் ஏமாற்றுவேன், நான் ஆசீர்வாதத்தை பறிப்பேன், அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு சொல்லி ஏமாத்துற வாழ்க்கையில் வாழ்ந்துட்டேன். ஆனால் நான் இப்போ குதிங்கால் தான் ஆண்டவரேன்னு சொல்லி தாழ்த்தணும் ஆண்டவர் சமூகத்தில். அப்படி தாழ்த்தும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், தன்னை தாழ்த்துகிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். ஹல்லேலூயா. ஆண்டர்கிட்ட போராட்டி எல்லாம் அப்படியே கட்டி பிடிச்செல்லாம் ஜெயிக்கல. ஓசியா 12:4 சொல்லப்படுகிறது, அழுது கெஞ்சினான். வாசிக்க வேணாம், வீட்டில் போய் வாசிங்க, வசனத்தை நோட் பண்ணிங்க. அழுது கெஞ்சினான், கதி இல்லாமல் கெஞ்சினான். சாமர்த்தியமாக ஏமாற்றி பழைச்சவன் கதி இல்லாமல் கெஞ்சுறான், நான் ஒன்றுமே இல்லைப்பா, என்னால் ஒன்றும் முடியாதப்பா இனிமேல் கெஞ்சுறான். இன்றைக்கி கூட யாரெல்லாம் நீங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் முன்னேற்றத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர்கிட்ட பணியாமல் இன்னும் டக்கர் அடித்தாலும் சரி, ஜெபிக்காமல் தாழ்த்தாமல் பணியாமல் நம்மளை ஒப்பு கொடுக்காமல் நம்முடைய உண்மை நிலையை உணராமல் இன்னாதான் பண்ணாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் சமாதானம் வரவே வராது, முன்னேற்றமும் வராது. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் நேரத்தை கொடுத்து குடும்ப ஜபத்துக்கு நேரத்தை கொடுக்காமல் இருக்கிற குடும்பமே, உன் வாழ்க்கையில் தனி ஜபத்துக்கு நேரத்தை கொடுக்காமல் இருக்கிற குடும்பமே, உன்னுடைய கிரியைகளை ரொம்ப பெருசாக்கி அங்கே போனோம் இங்கே பண்ணணும், அதை சம்பாதிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், உன் வாழ்க்கையில் எதுவுமே மாறாது. நீ ட்ரை பண்ணிப்பார், நீ முயற்சி பண்ணிப்பார், அப்படி பண்ணுற இப்படி பண்ணுறேன்னு பண்ணிப்பார், உன் வாழ்க்கையில் சுத்தின்னு தான் இருப்பார். என்னைக்கு நீ பணிவோடு உன்னை தாழ்த்தி உன் வீட்டில் முட்டி போட்டு உன்னை தாழ்த்தி பெருமை அகந்த எல்லாத்தையும் குப்பையா, நான் குதிங்கால் ஆண்டவரே, குதிங்கால் இருக்கிற தூசிக்கு கூட நான் சமானல்ல ஆண்டவரே, உன்னை மண்ணாக குப்பையாக தூசியாக தாழ்த்துறியோ, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் வீட்டை நிரப்ப ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அந்த ஈகோவை தூக்கி போட்டணும். நான் என்று சொல்வதற்கு நமக்கு ஒன்றுமே இல்லை. அடுத்த செகண்ட் உயிர் இருக்குமான்றது கூட நமக்கு கேரண்டி தெரியாது. எத்தனையோ நீங்கள் வீடியோ பாருங்கள், சில நியூஸில் வாசினே இருப்பாங்க, டக்குன்னு உயிர் போயிடும். சில பேர் பேசினே இருப்பாங்க, உயிர் போயிடும். சில பேர் படுக்கையில் உயிர் போயிடுது. நாளைக்கு அது பண்ணுறேன், வந்துடுறேன், செஞ்சிடறேன்னு வாங்க ஃபோனில். நைட்டு படுப்பாங்க, காலைல எழுந்திக்க மாட்டாங்க. இதுதான் மனுஷன். அதனால் பெருமை எல்லாத்தையும் தாழ்த்தி போடணும். ஹல்லேலூயா. நான் யார் தெரியுமா, இந்த வார்த்தையெல்லாம் வரவே கூடாது. நான் யார் தெரியுமான்னா நம்ம யாருன்னு சொல்லி கர்த்தர் காமிச்சிடுவார். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும். எல்லாமே அவன் செஞ்ச காரியங்கள் அவனுக்கு வருகிறது. பிரைஸ் இல்ல. ஆதியாகமம் 27:29 வாசிங்க. அவங்க அப்பா கொடுக்குற ஆசீர்வாதம், ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள், உன் சகோதரருக்கு எஜமானனாய் இருப்பாய். ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். சேவிப்பார்கள் என்று சொல்லுகிறார். அவங்க தாத்தா பார்த்தீங்கன்னா மகாபிரபு. ஆதியாகமம் 23:6 வாசிக்க வேண்டாம். ஆதியாகமம் 26:29 ஈசாக்க சொல்கிறாங்க, நீர் மகா பெரியவர் எங்களுக்குள்ள அப்படின்றாங்க. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா குறுக்கு வழியில் போய் 31:41 பார்த்தீங்கன்னா 20 வருஷ காலம் உம்மை சேவித்தேன். யாரை போய் சேவிக்கிறான்?
லாபானெல்லாம் இவங்க வீட்டுக்கு கம்பேர் பண்ணால் லாபான் பிச்சைக்காரன். ஆனால் இந்த பணக்கார வீட்டு பையன், ஆசீர்வாதத்தினுடைய பையன் போயிட்டு யாரை சேவிக்கிறான்? 16 இருக்கிற ரட்சிக்கப்படாதவனை, அவனை போயிட்டு என்ன பண்ணுறான்? 20 வருஷம் சேவிக்கிறான். அப்போ அப்பா கிட்ட தந்திரமாக பெற்ற ஆசீர்வாதம் பழிச்சுதா பழிக்கலையா? பழிக்கலை, பழிக்கவே பழிக்காது. கர்த்தரை விட்டுட்டு மனுஷங்கிட்ட யாரெல்லாம் ஓடுறாங்களோ அவன் வாழ்க்கையில் எல்லாமே இன்வாஸாக தான் இருக்கும். அடுத்தது அவர் சொல்றார், ஜாதிகள் உன்னை வணங்குவார்கள். ஆதியாகமம் 33:3 வாசிச்சு பாருங்க. தான் அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். அவங்க அப்பா என்ன சொல்றார்? உன் சகோதரருக்கு எஜமானா இருப்பாய், தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். ஆனால் இவன் எங்கே போய் வணங்குறான்? ஏசா கிட்ட போயிட்டு 7 முறை அண்ணா அண்ணா, ஏன்னா வணங்கலன்னா அவ்வளோதான் கதி. 7 முறை என்ன பண்ணுறான்? 7 முறை என்பது கீழ்ப்படுதலினுடைய உச்சம். அந்த காலத்தில் ஒரு ராஜாவை, ஒரு பிரபுவை அப்படி தான் வணங்குவாங்க சந்திக்கும் போது. அப்போ இவன் என்ன பண்ணுறான்? ஏசாவை வணங்குறான். அப்போ தகப்பன் கொடுத்த ஆசீர்வாதம் எங்கே? இவன் ஏமாற்றி பார்த்த ஆசீர்வாதம் எங்கே? பலிக்காது, அதெல்லாம் பலிக்காது. அவன் வாழ்க்கையில் வித்தியாசமாக தான் நடந்துச்சு. பிரைஸ் எல்லாம். அடுத்து சொல்கிறார், எஜமானா இருப்பாப்பா நீ. ஆதியாகமம் 32:4-5 வாசிங்க. நீங்கள் என் ஆண்டவனாகிய ஏசாவின் இடத்தில் ஏசா தான் இப்போ இவருக்கு ஆண்டவர். ஏசா தான் யாக்கோபை எஜமானனேன்னு கூப்பிடணும். ஆனால் கதை எப்படி ஆச்சுன்னா, யாக்கோபு ஏசாவை ஆண்டவன், என் ஆண்டவன் கைகளில் கண்களில் தயவு கிடைக்கணுமே அப்படின்றான். 32:18 வாசிச்சிங்கன்னா, இது உமது அடியானாகிய யாக்கோபுடையது. இது உமது அடியானாகிய வேலைக்காரங்க கிட்ட ஆடு மாடெல்லாம் கொடுத்து அனுப்புறான் சமாதானம் பண்ண ஏசா கிட்ட. அப்ப சொல்றான், அவங்கிட்ட போயிட்டு அவர் வருகிறாருன்னு கூட சொல்லாதீங்க, யாக்கோபு அவன் வரான், எங்களுக்கு பின்னாடி தான் வந்துருக்கிறான் யாக்கோபுன்னு சொல்லி என்ன பண்ணுங்க, ரெஸ்பெக்டே கொடுக்காதீங்கப்பா எனக்குன்றான். அந்த வசனத்தில் பாருங்க, அவனும் எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல்ல என்றார். இன்னைக்கு உலகத்தில் மதிப்பு மரியாதை தேடுறவங்க வாழ்க்கையில் மதிப்பு மரியாதை ஃபஸ்ட்டு வராது, கனம் வராது, எஜமானாக இருக்க முடியாது, அடிமையாக தான் இருக்கும். 33:8 கூட வாசிச்சு பாருங்க. அப்பொழுது அவன், எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவனுடைய கண்களில். யாக்கோபு எனக்கு இவ்வளோ ஆடு மாடெல்லாம் அமுச்சு வச்சிருக்கிறேன்னு அண்ணன் கேட்குறான் வந்து. அப்போ அவன் கேட்குறான், இல்லை இது என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு. ஆண்டவன்னா அந்த ஆண்டவன் நினச்சிக்காதீங்க, ஆண்டவன்னா லார்ட், எஜமானனே அப்படின்ற பதம். அப்போ இவன் நீ தான் எஜமானன் என்று சொல்லி அவங்க அப்போ ஆசீர்வதிக்கும் போது செம்ம சந்தோஷம், ஆஹா ஆஹா நம்ம எஜமான் ஆகிட்டோம். ஆனால் பகல் கனவு கட்சியில் யார்கிட்ட போய் நிற்கிறான்? எஜமானே. அதனால தான் தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் என்னைக்குமே நிலைக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை விட்டுட்டு என்னென்னவோ ஃபாலோ பண்ணோன்னா நம்ம நினைக்கிறது நடக்காது, நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடைக்காது. கடைசியாய் ஆதியாகமம் 27:36 அப்பொழுது அவன், என் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா? இதோட 2 தரம் என்னை மோசம் போக்கினான். ஃபர்ஸ்ட் தடவை என் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான், தருவேன், உன்னுடைய முதல் மகனுக்குரிய உரிமை என்ன பண்ண எனக்கு கொடுத்துடு, உனக்கு வரக்கூடிய எக்ஸ்ட்ரா சொத்தெல்லாம் எனக்கு வரணும் வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சேஷ்ட புத்திர பாகத்தெல்லாம் அனுப்புகிற. அதே 32:13 வாசிச்சிங்கன்னா 13-15 வரைக்கும். அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவைகளிலே தன் சகோதரனாக ஏசாவுக்கு வெகுமானமாக 200 வெள்ளாடுகள், 20 வெள்ளாட்டு கடாக்கள், 200 செம்மறி ஆடுகள், 20 ஆட்டுக்கடாக்களை, பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும், 40 கடாரிகளையும், 10 காளைகளையும், 20 கோழிகை கழுதைகளையும், 10 கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து, அன்னைக்கு எனக்கு தான் எக்ஸ்ட்ரா வரணும்னு நினச்சான். இன்னைக்கு அந்த சேஷ்ட புத்திர பாகத்தெல்லாம் என்ன பண்ணுறான்? எனக்கு வேணடா சாமி, நீயே வச்சுக்கோ, நீ சமாதானமாக என் கூட வரணும், அதுதான் போதும் அப்படின்ற ஒரு இடத்துல அவன் வரான். சேஷ்ட புத்திர பாகத்தெல்லாம் கடவுள் என்ன பண்ணிட்டார்? திரும்ப கொடுக்க வச்சுட்டார். ஹல்லேலூயா. இதெல்லாமே கர்த்தர் ஏன் தெரியுமா அனுமதிக்கிறாரு?
நீ என்ன விட்டுட்டு உம்மால் ஆசீர்வாதம் வச்சிருக்கிற, எல்லாம் வச்சிருக்கிற, நீ என்ன விட்டுட்டு என்ன பண்ண முடியும்னு நீ பார். உன் வழியை நீ பார்த்துக்கோ, பார். உன்னுடைய வழிகள் எங்கே போய் முடியுதுன்னு நீ பார் அப்படின்னு தான் ஆண்டவர் விடுறார். அதே போல் அவன் அநியாயமாக சம்பாதித்த சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் கையிலிருந்து பிடுங்கி அவனுக்கு கொடுக்க வைக்கிறார் ஏசாவுக்கு. அதுக்கு பிறகு தான் என் வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தொடங்குறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட யாருடைய காரியெல்லாம் நம்ம கையில் இருந்துச்சுன்னா நமக்கு வாழ்க்கை விளங்காது. எந்தெந்த அநியாய காரியங்களாம் இருக்கிறதோ எல்லாத்தையும் திரும்ப கொடுத்தாதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் செயல்பட துவங்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார், யாருடையதை என்ன பண்ணாது, இச்சியாது இருப்பாயாக. பின்னுடைய வேலைக்காரனையோ கழுதையோ வேலைக்காரியோ பிறனுடைய மனைவியோ பிறனுடைய புருஷனையோ பிறனுடைய வீட்டையோ செல்வத்தையோ எதை என்ன பண்ணக்கூடாது, இச்சி கூட. எதெல்லாம் இருந்துச்சுனாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் விளங்க முடியாது. ஹல்லேலூயா. பிரைஸ். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாக்கோபு எனக்கு இந்த சேஷ்டபுத்திர பாகம் வேண்டாம்ப்பா, அண்ணனுக்கு என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் திரும்ப கொடுக்குறான். ஏசா சொல்கிறான், எதுக்குப்பா எனக்கு வேணாம்ப்பா. இல்லை நீங்கள் வச்சுக்கணும். 33:9-11 வரைக்கும் நீங்கள் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். ஏசா வேணான்றான். ஆனால் யாக்கோபு சொல்கிறான், இல்லை என் காணிக்கை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனவே தேவச்சனமே, வாங்கின சேஷ்டபுத்திர பாகம் எல்லாமே திரும்ப கொடுக்கப்பட்டாச்சு. இப்படியாக அவனுடைய வாழ்க்கையில் இவ்வளோ சுத்திகரிப்பு நடக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. ஆனால் யாக்கோபுக்குள்ள கடைசியில் திருந்திட்டான். சீச்சி, இனிமேல் பகை வேணாம், அண்ணன் நம்மள ஒன்றா இருக்கணும், நம்ம செஞ்ச அநியாயத்தெல்லாம் என்ன பண்ணிடணும், விட்டுடணும், எல்லாத்தையும் திரும்ப செலுத்தினோன்னு அவனுக்கு உணர்வு வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம சமாதானமே இல்லாமல் தேவனுடைய திருவிந்துக்கு போகிறோம். மனுஷங்கக்கிட்டே சமாதானம் இல்லை, சமாதான உறவு இல்லை. கர்த்தருக்கும் நமக்கும் நடுவில் ஃபஸ்ட்டு சமாதான உறவு இல்லை. தினந்தோறும் ஜெபிக்க முடியலனாலே நீங்கள் கர்த்தரை அசால்ட்டு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ளே சமாதானம் இல்லை, கர்த்தருடைய வழி நடக்கிறதில்ல. எப்படி நீங்கள் திருவந்தில் நீங்கள் பங்கு பெறுகிறீங்க, அதை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இதெல்லாம் அநியாயமான காரியம் தானே. தேவனுடைய வார்த்தை நீங்கள் புறமே தழுகிற விஷயம் தானே. கர்த்தருக்கு பயந்த ஒரு போக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே இல்லை. உங்கள் வீட்டில் எப்போவுமே அசுத்தம், பாரம்பரியம், உலகத்தின் நாடகம், சினிமா ஓடுது, அசுத்தமான வார்த்தை வருது, கெட்ட பழக்க வழக்கம், ரகசிய பாவம், குற்றம் குறை இருக்குது, ஏமாத்தல், உருட்டல், பெரட்டல் இருக்குது. எப்பவுமே யாரையாவது பகைச்சு கொண்டிருக்கிறீங்க, வெறுத்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தரை தேடுறதில்லை, ஜெபிக்கிறதில்லை, குடும்ப ஜபம் இல்லை, கர்த்தருக்கு ஒரு எந்த விதமான ஸ்டெப்பும் உங்கள் வீட்டில் இல்லை. நீங்கள் எப்படி கர்த்தர் கூட இணைஞ்சிருப்பீங்க? நீங்கள் எப்படி கர்த்தர் கூட கனெக்டடாக இருப்பீங்க? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கனெக்டடாக இருந்தால் தான் நான் தேவனுடைய மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் உடன் பங்காளி, நான் தேவனோடு கூட இணைய போகிறேன் என்ற இந்த திருவந்தல் நீங்கள் எடுக்க முடியும். நீங்கள் மனுஷங்களுக்குள்ளேயும் பகை விரோதம், கர்த்தர் விரோதமாகவும் பகை விரோதம், எப்படி நாம் இதுக்கு தகுதியாகும் சிந்திச்சு பார்க்கணும். இதுதான் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறது என்று கொரிந்தியரில் சொல்லப்படுகிறது. இப்படி அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணும் பொழுது அந்த லிஸ்ட்டை நீங்களே போய் வச்சுங்க. ஏன்னா பலமுறை சொல்ல முடியாது. அந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறத்தக்கதான் நம்ம வச்சுக்கூடாது. இன்றைக்கி வியாதி பலவீனம்னு சொல்கிறோம்ல, மனுஷங்கக்கிட்ட சண்டை, பிரிவினை, போட்டி, பொறாமையோடு எடுத்தால் என்ன வரும்? நம்ம உடம்புல சுகமாக வரும்? எது வரும்? எல்லா வியாதியும் லிஸ்ட்டு போட்டுன்னு வரும். கர்த்தர் விரோதமான பாவத்தை செஞ்சிங்கன்னு துணிகரமாக எடுத்தால் என்ன வரும்? ஆசீர்வாதமாக வரும்? என்ன வரும்? அதை நம்ம தான் பார்க்கணும். அதனால் தேவஜனமே கர்த்தரை குறை சொல்லக்கூடாது. கர்த்தர் இப்படி விட்டுட்டு அப்படி பண்ணிட்டார். இன்றைக்கி உயிரோடு வச்சிருக்கிறதே கிருபை. ஏன்னா ஏன் அந்த உயிரை கூட கொடுத்துருக்கிறாருன்னா, நம்ம இன்னும் திருந்தி உணர்ந்து கர்த்தரோடு கூட ஐக்கியப்படுறதுக்காக தான். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளையும் வீட்டுக்குள்ளே உட்காந்துன்னு பாவத்தை செய்கிறதுக்கு கொடுக்கல. ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு கொடுக்கறது நம்ம கர்த்தருக்கு பிரியமாய் மாறுவதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே தேவஜனமே, இத்தனை காரியங்களை ஏன் அனுமதிச்சார்னா, உன்னுடைய மாம்ச வழி எப்படி போய் முடியுதுன்னு பாருன்னு நமக்கு அடையாளமாக வச்சிருக்கிறார்.
எனவே தேவஜனமே தலையை சுற்றி உணர்ந்துக்க வேணாம். வசனம் இப்படி நடன்னு சொல்லுதா, அதை அன்போடு சாந்தத்தோடு நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அந்த வசனம் தான் என்றைக்குமே நிறைவேறும். நம்ம வழியெல்லாம் நிறைவேறாது. கர்த்தருடைய வசனமே என்றைக்கு நிற்கும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் அப்படி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் தேவ சமூகத்தில் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஃபாதர்.